வணக்கம் அவர்களே. பிரான்ஸில் பாடசாலைகளில் நடத்தப்படுற தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது. மீண்டும் பாடசாலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. பிரான்ஸ் பாடசாலைக்கு அருகில் நடைபெற்ற இந்த கத்திக்குத்து சம்பவத்துக்கு பின்னர் பிரான்ஸ் பாடசாலை சிறுமி ஒருவர் இதய செயலிழப்பால் இழந்திருக்கின்றார். இது கிழக்கு பிரான்ஸில் இருக்கின்ற இடத்துல இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இங்கு வெளியே 7 மற்றும் 11 வயதான 2 சிறுமிகள் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதுக்கு பிறகு அந்த மாணவர்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய அருகில் இருந்த பாடசாலை முடக்கப்பட்ட நிலையில் இந்த முற்றுகையின் போதுதான் ஒரு 14 வயது பெண் மாணவி ஒருவர் மோசமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு இதய செயலிழப்பால் இழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆசிரியர்கள் விரைவாக செயல்பட்டு அவசரகால சேவைகளை அழைத்திருந்த போதிலும் துரதிர்ஷ்டவசமாக அவளை காப்பாற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்லி பாடசாலை அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். இந்த இறந்த பெண்ணின் பெயர் உட்பட மற்றும் தாக்குதலில் காயப்பட்ட 2 இளைய பெண்கள் நிலை சம்பந்தப்பட்ட மேலதிக தகவல்களை பாடசாலை நிர்வாகம் வெளியில் தெரிவிக்கவில்லை. எனினும் உள்ளூர் மக்களும் சமூகங்களும் பாடசாலையில் ஒன்று கூடி பாடசாலை மாணவர்களுக்குரிய முதலுதவிகளையும் உளவல சேவைகளையும் வழங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை அந்த இடத்தில் ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. கத்திக்குத்து தாக்குதலுக்கான காரணம் இன்னும் விசாரணையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.